நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து தாவேகாக்கு போயிருந்தாரு. இன்றைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்து தாவேகாக்கு வந்து போயிட்டு இருக்காங்களே சார், இது என்ன காரணம் அப்படின்னு செய்திகள் வருது. இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து கேபி முனுசாமி வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. பார்த்தீங்கன்னா அதிமுகலேயும் சரி திமுகலேயும் சரி சீனியர்களை வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது திமுகவில் பெரியசாமிக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. துரைமுருகனுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது திமுகவில். அதிமுகவில் வந்து செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்றது தான் இருந்த நிலைமை. அதனால தான் அவர் வந்து தாவேகாக்க போகிறார். இப்போ அவரை மாதிரி நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்காத நிலை வந்து இருக்குது. இவங்கெல்லாம் சீனியர், டாப் மோஸ்ட் சீனியர்ஸு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாலும் ஒன்றும் தேராது. அப்படி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, ஓஎஸ் மணியன், இந்த மாதிரி ஒரு செட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போது தங்கமணி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தங்கமணி வந்து அங்கே பாஸ்கர்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார். தங்கமணி ஏரியாலேயே இருக்கார். அந்த பாஸ்கருக்கும் தங்கமணிக்கும் ஒத்து வரல. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாஸ்கரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் தங்கமணி வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கார். அவரும் கூட இந்த அதிருப்தி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களில் அவரும் ஒருத்தராக அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கும் இந்த முறை சீட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. ஆனால் தங்கமணி வந்து எடப்பாடியோட உறவினர், அதனால் கண்டிப்பாக சீட் கிடைக்கும்ன்ற நிலைமையும் இருக்குது. இது மாதிரி மொத்தம் வந்து ஒரு 8-9 பேர் செங்கோட்டையன் மாதிரியே கடுமையான அதிருப்தியில் அதிமுகவில் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டும் கிடைக்காது. அவங்க சீனியர்ஸு, அவங்களுக்குரிய மரியாதை இருக்கும். ஆனால் சீட்டு வந்து எம்எல்ஏ சீட்டுன்றது வந்து இந்த முறை கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் செங்கோட்டையனை தொடர்ந்து சீனியர்கள் வந்து ஒரு 8 பேர் தாவேகாவுக்கு போவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய சேனலுடைய ஃப்ளாஷ் நியூஸ். சார், இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கிடையே வந்து தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது சார்? இப்போ அது உடஞ்சிருக்கா, இல்லை இன்னும் வந்து வலிமையாக இருக்கா சார்? இனிமேல் போட்டு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு பெரிய பாண்டு வந்து இருக்காது. கிட்டத்தட்ட பாமக அன்புமணி ராமதாஸ், அப்பா ராமதாஸ், மகன் அன்புமணி பிளவு மாதிரி தான் ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு. இந்த சூழலை வந்து விஜயே எதிர்பார்க்கல. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து 2 சைட்லேயும் பேசிக்கிட்டு இருந்தார், ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவர் எடப்பாடியே நேரடியாக விஜய்கிட்ட பேசக்கூடிய ஒரு தன்மை என்பது இருந்தது. அது இல்லாமல் அவரோட உறவினர்கள் வெங்கடேஷ், அவங்க பையன் மிதுன், இவங்கெல்லாம் வந்து விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் எடப்பாடியே உணர்ச்சி வசப்பட்டு, அதை பாருங்கள் பிள்ளையார் சுழி போட்டாச்சு, இனிமேல் பட்டு தாவேகா அதிமுக உறவு வந்து பிரம்மாண்டமாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல்லாம் கொடுத்தாரு. இனி அந்த சிக்னலுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போது செங்கோட்டையன் வந்து வந்ததுனால இனிமேல் பட்டு ஒரு கட்டம் வருதுன்னு வைங்களேன், அதிமுகவோட ஒரு உறவு வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தால் இனி வந்து செங்கோட்டையனையே பேச சொல்லுவாங்க. உனக்கு தான் எல்லா சீனியரையும் தெரியும்ல, அதனால் நீயே பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையான உறவு வந்து டைவர்ஸில் போயிடுச்சு. இப்போது விவாகரத்து ஆயிடுச்சு. இனிமேல் போட்டு அவங்க வந்து சேர்றது என்பது பெரிய அளவுக்கு நடக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அரசியலில் வந்து எல்லாமே எதையும் வந்து சொல்ல முடியாது. இப்போது செங்கோட்டையன் வந்து முதல்ல எடப்பாடியை எதிர்த்த உடனே நம்ம துக்ளக் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கு, அவர் தான் வந்து நம்ம கேடி ராகவன் ஒருத்தர், அவர் மூலமாக நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு. கேசி பழனிசாமின்னு ஒருத்தர், அவரும் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தது வந்து கேடி ராகவன் மூலமாக தான். நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான், அதை வந்து அமித்ஷாலாம் விரும்புகிறதே கிடையாது. அந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து செங்கோட்டையனும்
அமித்ஷாவை வந்து பார்த்ததும் அந்த டைமில் நடந்தது. 2வது தடவை இவருக்கு பிரச்சனை வரும்பொழுது 2வது தடவை வந்து செங்கோட்டையனை வந்து அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் பார்க்க வச்சது வந்து அண்ணன் அண்ணாமலை. ரைட்டா? இந்த மாதிரி அரசியலில் வந்து எல்லா பிளிங்க்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. இப்போ அதிமுகவுடன் சேர வைப்பார் அமித்ஷா அப்படின்னு அதிமுகவுடன் சேர வைப்பார் அமித்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வந்திருக்கு. இப்படி செங்கோட்டையன் வந்து கட்சி மாறுறதுனால அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு சார் இருக்கும் அரசியல்ல? அது சொல்ல முடியாதும்மா. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து விஜயை பார்க்கறதுக்கு அங்கே போயிருக்காரு. 1 மணி நேரம் விஜய் வரவே இல்லை. ரைட்டா? அடுத்து 1 மணி நேரம் விஜய் வந்திருக்காரு. மொத்தம் 2 மணி நேரம் சந்திப்பு பேச்சுன்னு சொன்னாங்க. அந்த 1 மணி நேரத்தில் விஜய் பேசினது 5 நிமிஷம்தான். மற்ற 55 நிமிடங்கள் வந்து இவர் தான் பேசியிருக்கார். இப்போது இவர் சொன்னது என்னென்னா, அதிமுகவில் எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்க. சேலஞ்சர் துரைன்னு ஒருத்தர் வந்து 11 எம்எல்ஏக்களை முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு, ஆனால் அட்ரஸே இல்லாத ஆட்கள் முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு அண்ணாமலை சொன்னதுனால போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க. பிஜேபியில் அவங்க திருப்தியாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ரொம்ப மோசமான அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. இப்போது சேலம் வெங்கடாச்சலம்னு ஒருத்தர், அவர் வந்து செங்கோட்டையன் கூடவே இன்றைக்கி சேர்ந்துருக்கார். அவர் ஆக்சுவலாக பிஜேபிக்கு போனவர். சேலம் தெற்கு தொகுதியை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். அவர் வந்து பிஜேபிக்கு போனவர். அவர் வந்து இப்போ இன்றைக்கி செங்கோட்டையனோட வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி நிலவரங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போது விஜய் சொல்லியிருக்காரு, நீங்கள் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க, லிஸ்ட்டு கொடுங்க. அது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவில் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள், பேசுங்க, நம்ம எல்லாரையும் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்கார். அவ்வளோதான். இவ்வளோதான் விஜய் பேசினது. 2 ஹவரில் 55 நிமிஷம் வந்து இவர் கதையை, பழைய கதையை, எம்ஜிஆர் கிட்டே இருந்த கதை, ஜெயலலிதா கிட்டே இருந்த கதை, அந்த கதை இந்த கதைன்னு பழைய கதையை தான் ஓட்டியிருக்காரு. 5 நிமிஷம் வந்து இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க சேர்றதுக்கு அப்படின்னு. இதில் ஜோக் என்னன்னா, செங்கோட்டையனோடையே வந்து நிறைய பேர் சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து சேருவாங்கன்னு. அதில் வந்து சேலம் வெங்கடாச்சலம் வந்து அவர் பிஜேபியிலேருந்து வந்து சேர்ந்தார். சரிங்களா? இப்போ சேலஞ்சர் துரை டீம் வந்து பிஜேபியில் இருக்குது. அந்த டீம் வந்து சேருது. இப்போ இவர் சொல்கிற மாதிரி அடுத்து கேபி முனுசாமி வருவார், ஓஎஸ் மணியன் வருவார் அப்படின்ற மாதிரி பில்டப்பெல்லாம் செங்கோட்டையன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் அதிருப்தியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்எல்ஏ சீட்டு அடுத்த முறை வராது அப்படின்றதுனால அதிருப்தியில் வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் வந்து சேருவாங்களா அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது. இப்போது 30ஆம் தேதி வந்து எடப்பாடி வந்து ஒரு மிகப்பெரிய விழா ஒன்றை வந்து கோபியில் நடத்துகிறார். அதில் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்து காமிச்சு திரட்டி செங்கோட்டையன் ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு போட்டியாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் நடத்த போகிறேன், அதுக்கு நீங்கள் வந்து டேட் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் வந்து நான் டேட் தரேன், ஈரோட்லேயே நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள், கோபியிலே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், நான் வரேன், அந்த விழாவுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. பொதுவாக விஜயோட மேடைகளில் விஜய் தான் வந்து சென்டராக பேசுவாப்புல. இப்போ முதல் முறையாக வந்து செங்கோட்டையனை பேச வச்சு, இப்போது செங்கோட்டையன் ஒரு கேசட்டை காட்டுறார் இல்லையா, ஜெயலலிதா வந்து செங்கோட்டையனை பாராட்டி பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் காட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு படத்தை காட்டுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கார். எப்படின்னா, அவருக்கு வந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த விஷயங்கள்லாம் வாயில் ஒப்பிக்கிறாரே தவிர
அவருக்கு மனதளவில் எந்த ஈர்ப்பும் அவருக்கு கிடையாது. செங்கோட்டையன் வந்து கூப்பிடுறாரு இன்னைக்கு, வாங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போகலாம், ஜெயலலிதா சமாதிக்கு போகலாம், அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனே வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி உதயநிதியுடைய பிறந்த நாள். உதயநிதியுடைய பிறந்த நாள் பற்றின நியூஸ் வந்து இல்லாமல் போனோம், விஜய் பற்றின நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எல்லா சேனலுக்கும் காசு கொடுத்து அந்த கவரேஜை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ரிப்போர்ட்டர்ஸு எல்லாருக்கிட்டேயும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாருக்கும் காசு கொடுத்து வழக்கம் போல் விஜய் வந்து புறப்பட்டார், வீட்டிலிருந்து புறப்பட்டார், ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டார் செங்கோட்டையன், ரகசிய இடத்திலிருந்து செங்கோட்டையன் புறப்பட்டார், இதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ். இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ். இதுக்கு நடுவில் பத்திரிகையாளர்களையும் தாக்கியிருக்கானுங்க. அவனுங்க பத்திரிகையாளர்கள் கவர் பண்ண போகும்போது அவங்களையும் விஜய் வந்தப்போ அடித்து ஒரு கேமராமேனுக்கு மண்டையில் காயம். அதுக்கப்புறம் இவங்களையும் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியே வந்து மன்னிப்பு கேட்டு அந்த கேமராமேனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணும்போது விஜய் வந்து கேட்டகாரிக்கலாக நான் வந்து எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதிக்கெலாம் வரமாட்டேங்க அப்படின்னு மறுத்துட்டார். அப்புறம் இவர் புசி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு புசி ஆனந்த் பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டார். இவர் வந்து செங்கோட்டையன் போய் அந்த சமாதிகளுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிகளுக்கு எம்ஜிஆர் மேலே பயங்கர மரியாதை வச்சுருக்கிறதா சொல்கிற விஜய் வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறதுக்கு நான் வரமாட்டேன்னு ஓப்பனாகவே ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. மொத்தம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருக்காரு செங்கோட்டையன் கிட்ட. 55 நிமிஷம் செங்கோட்டையன் தான் பேசியிருக்காரு. அவரை கூப்பிட்டு வரேன், இவரை கூப்பிட்டு வரேன், அவங்க தயாராக இருக்காங்க, இவங்க தயாராக இருக்காங்க, நம்ம இது பண்ணுங்க, நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசினார் செங்கோட்டையன். இவர் வந்து ஓகே பார்க்கலாம், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தான் இவர் வந்து பேசியிருக்காரு. செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே விஜய் அப்ரோச் பண்ணி அப்போது வந்து புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் நீங்கள் வந்து தனியாக ஒரு இயக்கம் பாருங்கள், இயக்கம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் தரப்புலேருந்தும் பல எம்எல்ஏக்களை வந்து இவங்க கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இவங்கக்கிட்ட. ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கார். டிடிவி வந்து விஜய் அலையன்ஸ்குள்ளே வர மாதிரி இருக்கார். அதனால் டிடிவி கிட்ட இருக்கக்கூடிய பழைய எம்எல்ஏக்கள், அதிமுக தலைவர்களை பற்றி இவங்க கவலைப்படல. ஓபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்கள தான் வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கா டவலையே முதல்ல வந்து போட ட்ரை பண்ணும்போது செங்கோட்டையன் வந்து முதல்ல அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. என்டிடிவி ரிப்போர்ட்டருக்கு தாவேக்காரங்க வந்து டவல் போட்டு இழுத்து சீன் போட்டானுங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எதிர்காலம்ன்றது சொல்ல முடியாது. இப்போ அடுத்த கட்டமாக இவர் கோபியில் நடத்தக்கூடிய விழா இருக்கு இல்லையா, டிசம்பர் மாதம், அந்த விழாவை பொறுத்து தான் வரும் இவருடைய அரசியல் எதிர்காலம்லாம். இதில் கொஸ்டின் நிறைய இருக்குது. சார் உள்ளே பேசிட்டு வந்த செங்கோட்டையன் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொதப்பல் பேச்சு, அவருக்கு என்ன பேசணுன்னே தெரியாத மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு சார். இதுக்கு என்ன சார் காரணம்? உள்ள விஜய் கிட்டேருந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வராதது இவருக்கு ஒரு அச்சத்தை ஒன்று ஏற்படுத்தியிருக்குமா சார்? ஆமாம், அதே தான் எடப்பாடி சொன்னார்ல, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம்னு. அந்த புராணத்தை நான் இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் உதயநிதி. அந்த மாதிரி இவர் வந்து ஆட்சி மாற்றம், புனிதர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் பொழுது ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் ஆட்சி அமைச்ச மாதிரி தமிழகத்தில் விஜய் ஆட்சி அமைக்கணும்னு இவர் சொல்கிறார். அந்த ஆம் ஆத்மி கட்சியை வந்து ஆம் ஆத்மின்னு சொல்ல தெரியல, ஆம் ஆத்ம கட்சின்னாரு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு பிடிங்கிட்டாங்க. புனிதமான ஆட்சின்னா அப்போ ஜெயலலிதா ஆட்சி புனிதமான ஆட்சி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவரால் அதுக்கு பதில் சொல்லவே அவரால் முடியல.
அப்புறம் விஜயை வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸு வந்து ரொம்ப மோசமாக எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ப்ரெஸ்ஸு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரகசியமாக செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் அதோட கேள்வியை முடிச்சுக்கிற மாதிரி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 3 காரில் மாறி போனார், அது ரகசியம் இல்லையா, அந்த ரகசியத்தை பற்றி எழுத மாட்டிங்களா அப்படின்னு எடப்பாடியும் வம்புக்கு இழுக்கிறாரு, அமித்ஷாவையும் வம்புக்கு இழுக்கிறாரு, டெல்லியில் நடந்த விஷயங்களையும் வம்புக்கு இழுக்கிறாரு. இவரே டெல்லி கொடுத்த ஆக்சிஜனால தான் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார். பிஜேபி கொடுத்த ஆக்சிஜனால தான் உயிரோடு இருந்தார். இவருக்கு வந்து பிஜேபி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லிடுச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியை விட்டு எடுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் ட்ரை பண்ணுறாரு, துக்ளக் ரமேஷ், நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்த டீமோடலாம் ட்ரை பண்ணுறாரு இவர். அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இவரை. எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கும் ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க ப்ரோ ஏடிஎம்கேவாக தான் இருக்கார், என்டிஏவாக தான் அவர் இருக்கார். அது மீறி அவர் செயல்பட தயாராக இல்லை. டிடிவி தான் இந்த சைடுக்கு வர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காரு, அதையும் இது பண்ணிடுவோம். இதெல்லாமே வந்து வர 29ஆம் தேதி கரெக்டாக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க பிஜேபி. இதில் வந்து பிஎல் சந்தோஷ் வந்து வர்றாரு, கும்பகோணத்தில் நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் வந்து ஏற்கனவே அண்ணாமலை ஒரு தடவை வராமல் இருந்தப்போ பிஎல் சந்தோஷ் போய் வீட்டில் போய் திட்டி வர வச்சார். இப்போது அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை வருவாரா தெரியல. அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, தொடர்ந்து கூட்டத்துக்கு வராமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நிலவரம் இருக்குது. இந்த பிஎல் சந்தோஷ் வந்து வர்றது, இந்த கூட்டமும் சரி. அதுக்கு அடுத்தது வந்து அமித்ஷா வர்றார், டிசம்பர் மாதம் அமித்ஷா வர்றார். அப்பவும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் வந்து தெரியுது. அதில் தான் வந்து இப்போது தவேகா வந்து இன்க்ளூடிங் பிஜேபியில் இருக்கிறவங்களையும் சேர்க்குது, அதிமுகவில் இருக்கிறவங்களையும் சேர்க்குது, ரைட்டா? இந்த இந்த அலைன்மெண்ட் வந்து எந்த அளவில் போகும், எப்படி போகும், இது எப்படி பிஜேபி அலோவ் பண்ணும், இது எப்படி அதிமுக அலோவ் பண்ணும், ரைட்டுங்களா? அதிமுகவுக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்து மறுபடியும் போனால் என்ன ஆகுது? ஆனால் எடப்பாடி அதை பற்றி கவலை இல்லை. நீ யார் வேணால் போ, நாங்கள் வந்து இளைஞர்களை நிறுத்தி வச்சு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய நிலையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக, ஜெயிக்க வேண்டிய கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்க வேண்டிய கூட்டணி, அந்த கூட்டணி பலவீனமாக போகுதுன்ற ஒரு இமேஜ் வர்றது வந்து அந்த கூட்டணிக்கு நல்லதா அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த வியாதிக்கு அமித்ஷா என்ன வைத்தியம் வச்சுருக்கார்? அமித்ஷாவுடைய வைத்தியம் வந்து ஃபேமஸான வைத்தியம். அவர் இப்போ வெஸ்ட் பெங்காலில் தான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்தது தமிழ்நாட்டை நோக்கி வருவார். அப்போ அமித்ஷா என்ன மந்திரம் வச்சுருக்காரு, இது எப்படி அமித்ஷா கொண்டு போவார் அப்படின்றதுல தான் அதிமுகவுக்குள்ளேயே பல மாற்றங்கள், அதிருப்திகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் அமித்ஷா கையில் தான் இருக்குது. அடுத்து அதிமுகலேருந்து இந்த மாதிரி வெளியேறி தாவேகாக்கு போகிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் அமித்ஷா கையில் தான் இருக்குது. இப்போ சேலஞ்சர் துரை மாதிரி ஆட்கள் தாவேகாக்கு போக தயாராக ஒரு நிலைமையும், வெங்கடாச்சலம் போல ஆட்கள் வந்து தாவேகாக்கு வந்த சூழ்நிலையும், இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய அணி மாற்றம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறதுக்கு விஜய் டீம் வந்து தயாராகிட்டுருக்கு. அதான் சொல்கிறேன், 28% இருந்தோம், நாங்கள் இன்னும் ஒரு 10% கூடி 38% ஆக போகிறோம்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறார். 28%ன்றது வந்து நீ எந்த தேர்தலில் நின்று 28% வாங்கின? எந்த கவுன்சிலர் தேர்தலில் நின்ன? எந்த பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, கட்சி ஆரம்பித்து நீ நிற்கலை? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு, கட்சி ஆரம்பித்து நீ நிற்கலை? எந்த தேர்தலில் வந்து நீ வந்து 28% வாங்கின? 28% ஆதரவு வந்து எங்களுக்கு செங்கோட்டையன் வந்ததுனால 38% ஆகுது அப்படின்னு பில்டப் கொடுக்குது. ஸோ இந்த பில்டப் விஷயத்தை வந்து இப்போ என்டிஏ வந்து ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? இப்போது உதயநிதி பிறந்த நாள் வந்து பெரிய அளவுக்கு நடக்கக்கூடாது
அதுக்கான ஃபோக்கஸ் வந்து வரக்கூடாதுன்னு தான் செங்கோட்டையனை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்தீங்க. உதயநிதி பிறந்த நாள் வந்து அவருடைய குறிஞ்சி இல்லத்தில் 2 வாசல் வச்சு பப்ளிக் வர அளவுக்கு பிறந்த நாள் வைபவம் வெகு சிறப்பாகவே நடந்தது. ஏன்னா முன்னாடி அன்பில் மகேஷ் வீட்டிலேருந்து ஒரு வாசல் வச்சுருந்தாங்க. பின்வாசல் வழியாக நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு போன தடவை பிரச்சனை வந்தாங்கன்னா, இப்போ இங்கே 2 வாசல் வச்சு பண்ணாங்க. இப்போ ஆல்பர்ட் தியேட்டரில் மன்னன் மாமன்னன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அதோட கொண்டாட்டங்கள் அது தனியாக போயிட்டே இருந்தது. அந்த கொண்டாட்டங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ப்ரெஸ்ஸு வந்து முழுக்க விஜய் செங்கோட்டையன் இணைப்பில் தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குதே தவிர இது வந்து எந்த அளவுக்கு இப்போது திமுகவை ஒரு இடத்துல செக் அது. இது ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய மோதல். அதில் வந்து விஜய் இழுத்து விடுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்காரர் வந்து அவர் காலில் விழுந்து செங்கோட்டையன் வந்து உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்குமா? எப்படி போகும்? எப்படி இந்த விஷயங்கள் வரும்? இது வந்து இப்போது அதிமுகவோட இடத்த வந்து தாவேகா பிடிச்ச மாதிரியே ஒரு பில்டப். 38%னா எவ்வளோ ஓட்டு? அதிமுக பாஜக விஷயத்தை தாண்டின ஓட்டு வந்து 38% வாக்குகள். இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப்ஸ் சொல்கிறேன். அதிமுகவும் அதிமுக 20%, பிஜேபி 18%, ரெண்டுத்தையும் சேர்த்தா 38%. இப்போ இவங்க சொல்கிறது வந்து 28% ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்குது, 10% செங்கோட்டையன் வந்ததுனால கூடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இதை வந்து ஸ்கொயராக என்டிஏன்ற அடிப்படையில் பிஜேபி ஃபேஸ் பண்ணும், திமுகவும் ஃபேஸ் பண்ணும் இதை. ஸோ இதுக்கான ரிப்ளை என்ன? செங்கோட்டையன் ஆட்டம் வந்து இதோடு நிற்குமா? ரைட்டா? அவர் வந்து டூர் போட்டு கொடுப்பாரு இனிமேல் பட்டு விஜய்க்கு. அவரோட அனுபவங்களை வந்து அவர் பகிர்ந்துப்பார். அவரோட அரசியல் அனுபவம் எவ்வளவுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு சொல்கிறத ஆம் ஆத்ம கட்சின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கார். அவருடைய அரசியல் ஞானம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரைட்டா? பஞ்சாபில் சொல்கிறாரு, டெல்லியில் சொல்கிறாரு, ரெண்டுத்துலேயும் ஆம் ஆத்மி கட்சி தான். இந்த ஆம் ஆத்மி கட்சியை அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் கிடையாது. ரைட்டா? அவரும் இன்னொரு சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் தான். அந்த அளவில் தான் அவரும் இருக்கார். எடப்பாடி அதே ஸ்டைலில் தான் இருக்கார். இவங்களுடைய அரசியல் ஞானம்லாம் இந்த மட்டில் தான் இருக்குது. இவங்க என்ன வந்து நடிகராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வழிகாட்ட போகிறாங்க. ஒருத்தர் கட்சியில் சேரணுன்னா ஏற்கனவே அவரை துரத்தி அமுச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து 45 நிமிஷம் பேசின அப்புறம் அவரை வந்து கட்சியில் சேர்க்குறார். அப்போது இவரோட அரசியல் அறிவு எப்படி இருக்கும்? இப்போ செங்கோட்டையன் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் இருந்ததுன்னா அவர் அப்ரோச் பண்ணும்போது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல. விஜய்க்கு வந்து புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுன் ரெட்டியும் தெரிவிக்காமல் மறைச்சிட்டாங்க. அதுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு அவர் சத்தம் போட்டிருக்காரு. இவ்வளோ தான் அரசியல் அறிவு. ஸ்தாபனம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆர்கனைசேஷன் சுத்தமாக கிடையாது. அந்த நிர்வாக குழுவுக்கு வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக இவரை போட்டிருக்காங்க. நீலகிரி, கோவை, இந்த கொங்கு மண்டல பெல்ட்டுக்கு, ஈரோடு, சேலம் கொங்கு மண்டல பெல்ட்டுக்கு அமைப்பு பொதுச் செயலாளராக செங்கோட்டையனை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அங்கே ஆள் இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து விஜய் போகிற பிரச்சார விஷயங்களில் வியூகங்கள்லேருந்து தெரியும். அது பல்லிழிச்சதுன்னா கரூர் மாதிரி அதோட இவங்க பேக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த சேனல் வந்து பல நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வருது. பின்னணியில் நடக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குணாம்சங்களையும் பின்னணி தகவல்களையும் வந்து வேறு எந்த சேனலும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் டீட்டெயிலை தேடி பிடிச்சி கொண்டு வந்து இந்த சேனல் வந்து கொடுக்குது. இது பல ரிஸ்க்குகளை எடுத்து தான் நாங்கள் இந்த செய்திகளை கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. ஆதரவு அளிக்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக
நீங்கள் அதிகமாக ஆதரவு அளித்தா வந்து எங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையுன்றதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.